நபி அவர்கள் மெஹ்ராஜ் எனும் விண்ணுலக பயணம் மேற்கொண்டார்கள். மெஹ்ராஜ் எனும் விண்ணுலக பயணம் இறைவனின் வல்லமைக்கு ஒரு சான்றாகும். இது பற்றி திருமறை குர்ஆன் பின்வருமாறு கூறுகிறது: மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து சுற்றுப்புறத்தை பாக்கியமிக்கதாக நாம் ஆக்கிய மஸ்ஜிதுல் அக்ஸா வரை தனது சான்றுகளை காட்டுவதற்காக ஓர் இரவில் தனது அடியாரை முஹம்மதை அழைத்து சென்றவன் தூயவன், அவன் செவியுறுபவன், பார்ப்பவன். 17வது அத்தியாயம் 1வது வசனம். மெஹ்ராஜ் பயணம் பற்றி நபி மொழிகளில் விரிவாக வந்துள்ளது. அது பற்றிய விவரங்களை காண்போம். நான் காபாவில் ஹம்சா, ஜாஃபர் ஆகிய 2 மனிதர்களுக்கு இடையே பாதி தூக்கமாகவும் பாதி விழிப்பாகவும் இருந்தபோது இந்த நிகழ்ச்சி நடந்தது. கோவேறு கழுதையை விட சிறியதும் கழுதையை விட பெரியதுமான புராக் எனும் வாகனம் ஒன்று என்னிடம் கொண்டு வரப்பட்டது. புகாரி 3207. கடிவாளம் பூட்டப்பட்டு சேணமிடப்பட்டவாறு புராக் கொண்டு வரப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஏற சிரமப்பட்டார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், முஹம்மதிடம் நீ ஏன் இவ்வாறு செய்கிறாய்? அவரை விட அல்லாஹ்விடம் மதிப்பிற்குரிய எவரும் உன்மீது ஏறியதில்லை என்று அதை நோக்கி கூறியதும் அதன் மேனி வியர்த்து வழிந்தோட தொடங்கிவிட்டது. திருமிதி 3056. தன் பார்வை எட்டிய தூரத்தில் அது தன் குழம்பை எடுத்து வைக்கிறது. முஸ்லிம் 234. நான் மெஹ்ராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட இரவில் செம்மன் குன்றுக்கு அருகே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடந்து சென்றேன். அப்போது அவர்கள் தம்முடைய கபரில் தொழுது கொண்டிருந்தார்கள். நஸை 1613. பைத்துல் முகத்தஸுக்கு வந்ததும் நபிமார்கள் வாகனத்தை கட்டும் வளையத்தில் புராக்கை நான் கட்டினேன். பிறகு பள்ளியில் நுழைந்தேன். அஹ்மத் 12047. என்னை நபிமார்களின் கூட்டத்தில் இருக்க கண்டேன். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் சனுவா குலத்தை சேர்ந்த மனிதரை போன்று நல்ல தோற்றமும் நடுத்தர உயரமும் உள்ள மனிதராயிருந்தார்கள். அப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் மக்களில் கிட்டத்தட்ட உருவாபின் மசூத் சகபியை போன்று இருந்தார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் உங்களுடைய தோழரை முஹம்மதை போன்றிருந்தார்கள். முஸ்லிம் 251. நான் அழைத்து செல்லப்பட்ட இரவில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷனுவா குலத்தை சேர்ந்த மனிதரை போன்று பழுப்பு நிறமுடைய உயரமான சுருள் முடி கொண்ட மனிதராக கண்டேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நடுத்தர உயரமும் சிகப்பும் வெண்மையும் சார்ந்த மிதமான சரும அமைப்பு கொண்டவர்களாகவும் படிந்த தொங்கலான தலைமுடி கொண்டவர்களாகவும் கண்டேன். நரகத்தின் காவலரான மாலிக்கையும் இறுதி காலத்தில் வரவிருக்கும் தஜ்ஜாலையும் கண்டேன். இவையெல்லாம் அல்லாஹ் எனக்கு காண்பித்த அவனுடைய சான்றுகளில் அடங்கியவை என்று கூறிவிட்டு 32வது அத்தியாயம் 23வது வசனமான அவரை மூசாவை சந்தித்ததில் நீர் சந்தேகம் கொள்ளாதீர் என்ற வசனத்தையும் கூறினார்கள். புகாரி 3239. அப்போது தொழுகைக்கு நேரமாகிவிட்டது. நான் அவர்களுக்கு தொழுவித்தேன். நான் தொழுது முடித்ததும், முஹம்மதே, இதோ மாலிக், நரகத்தின் அதிபதி, இவருக்கு சலாம் சொல்லுங்கள் என்று ஒருவர் சொன்னார். உடனே அவர் பக்கம் திரும்பினேன். அவர் முதலில் எனக்கு சலாம் சொல்லிவிட்டார். முஸ்லிம் 251. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் கையை பிடித்து என்னை அழைத்து கொண்டு வானத்திற்கு ஏறி சென்றார்கள். பூமிக்கு அண்மையிலுள்ள முதல் வானத்தை அடைந்த போது வானத்தின் காவலரிடம் திறங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர், யார் அது என்று கேட்டார். இதோ ஜிப்ரீல் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார். அதற்கு, உங்களுடன் வேறெவராவது இருக்கின்றாரா என்று கேட்கப்பட்டது. அவர், என்னுடன் முஹம்மது இருக்கின்றார் என்று பதிலளித்தார். அவரை அழைத்து வர சொல்லி அவரிடம் உம்மை அனுப்பப்பட்டிருந்ததா என்று கேட்கப்பட்டது. அவர், ஆம், திறங்கள் என்றார். முதல் வானத்தின் கதவு திறக்கப்பட்டு நாங்கள் வானத்தின் மேலே சென்றபோது அங்கே ஒரு மனிதர் இருந்தார். அவரது வலப்பக்கத்திலும் மக்கள் இருந்தனர், இடப்பக்கத்திலும் மக்கள் இருந்தனர். அவர் தனது வலப்பக்கம் பார்க்கும்போது சிரித்தார், இடப்பக்கம் பார்க்கும்போது அழுதார். பிறகு என்னை பார்த்து,
நல்ல இறை தூதரே வருக, நல்ல மகனே வருக என்று கூறினார். நான், ஜிப்ரீலே, இவர் யார் என்று கேட்டேன். இவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் இருக்கும் மக்கள் அவருடைய சந்ததிகள். அவர்களின் வலப்பக்கம் இருப்பவர்கள் சொர்க்கவாசிகள், இடப்பக்கத்தில் இருப்பவர்கள் நரகவாசிகள். ஆகவேதான் அவர் வலப்பக்கத்தில் உள்ள தம் மக்களை பார்க்கும்போது சிரிக்கின்றார், இடப்பக்கம் பார்க்கும்போது அழுகின்றார் என்று பதிலளித்தார். புகாரி 3342. பிறகு நாங்கள் 2ஆம் வானத்திற்கு சென்றோம். யார் அது என்று வினவப்பட்டது. அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார். உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் முஹம்மது என்று பதிலளித்தார். அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டதா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் ஆம் என்று பதிலளித்தார். அவரது வரவு நல்வரவாகட்டும், அவரது வருகை மிக நல்ல வருகை என்று சொல்லப்பட்டது. பிறகு நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் சென்றேன். அவ்விருவரும் சகோதரரும் நபியுமாகிய உங்களின் வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள். பிறகு நாங்கள் 3வது வானத்திற்கு சென்றோம். யார் அது என்று வினவப்பட்டது. அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார். உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் முஹம்மது என்று பதிலளித்தார். அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டதா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் ஆம் என்று பதிலளித்தார். அவரது வரவு நல்வரவாகட்டும், அவரது வருகை மிக நல்ல வருகை என்று சொல்லப்பட்டது. பிறகு நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அழைத்து செல்லப்பட்டேன். அவர்களுக்கு சலாம் உரைத்தேன். அவர்கள் சகோதரரும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள். பிறகு நாங்கள் 4வது வானத்திற்கு சென்றோம். யார் அது என்று வினவப்பட்டது. அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார். உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் முஹம்மது என்று பதிலளித்தார். அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டதா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் ஆம் என்று பதிலளித்தார். அவரது வரவு நல்வரவாகட்டும், அவரது வருகை மிக நல்ல வருகை என்று சொல்லப்பட்டது. நான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்றேன். அவர்களுக்கு சலாம் உரைத்தேன். அவர்கள் சகோதரரும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள். புகாரி 3207. அவரை உயரமான தகுதிக்கு உயர்த்தினோம் என்ற 19வது அத்தியாயம் 57வது வசனத்தை ஓதினேன். அஹ்மத் 12047. இது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக திருக்குர்ஆன் பேசும் வசனமாகும். பிறகு நாங்கள் 5வது வானத்திற்கு சென்றோம். யார் அது என்று வினவப்பட்டது. அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார். உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் முஹம்மது என்று பதிலளித்தார். அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டதா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் ஆம் என்று பதிலளித்தார். அவரது வரவு நல்வரவாகட்டும், அவரது வருகை மிக நல்ல வருகை என்று சொல்லப்பட்டது. பிறகு நாங்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்றோம். நான் அவர்களுக்கு சலாம் கூறினேன். அவர்கள் சகோதரரும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள். பிறகு நாங்கள் 6வது வானத்திற்கு சென்றோம். யார் அது என்று வினவப்பட்டது. அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார். உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் முஹம்மது என்று பதிலளித்தார். அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டதா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் ஆம் என்று பதிலளித்தார். அவரது வரவு நல்வரவாகட்டும், அவரது வருகை மிக நல்ல வருகை என்று சொல்லப்பட்டது. நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று சலாம் உரைத்தேன். அவர்கள் சகோதரரும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று வாழ்த்தினார்கள். நான் அவர்களை கடந்து சென்றபோது அவர்கள் அழுதார்கள். நீங்கள் ஏன் அழுகின்றீர்கள் என்று அவர்களிடம் கேட்கப்பட்டது. அவர், இறைவா, என் சமுதாயத்தினரில் சொர்க்கம் புகுபவர்களை விட அதிகமானவர்கள் எனக்கு பிறகு அனுப்பப்பட்ட இந்த இளைஞரின் சமுதாயத்திலிருந்து சொர்க்கம் புகுவார்கள் என்று பதிலளித்தார். பிறகு நாங்கள் 7வது வானத்திற்கு சென்றோம். யார் அது என்று வினவப்பட்டது. அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார். உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர்
முஹம்மது என்று பதிலளித்தார். அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டதா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் ஆம் என்று பதிலளித்தார். அவரது வரவு நல்வரவாகட்டும், அவரது வருகை மிக நல்ல வருகை என்று சொல்லப்பட்டது. நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று சலாம் உரைத்தேன். அவர்கள் மகனும் நபியுமாகிய உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று சொன்னார்கள். பிறகு பைத்துல் மாமூர் எனும் வளமான இறை இல்லம் எனக்கு காட்டப்பட்டது. புகாரி 3207. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மாமூரில் சாய்ந்து கொண்டிருந்தார்கள். முஸ்லிம் 234. நான் அதை குறித்து ஜிப்ரீலிடம் கேட்டேன். அவர், இதுதான் அல் பைத்துல் மாமூர் ஆகும். இதில் ஒவ்வொரு நாளும் 70,000 வானவர்கள் தொடுகின்றார்கள். அவர்கள் இதிலிருந்து வெளியேறி சென்றால் திரும்பவும் இதனிடம் வரமாட்டார்கள். அதுவே அவர்கள் கடைசியாக நுழைந்ததாகிவிடும் என்று கூறினார்கள். புகாரி 3207. பிறகு சித்ரத்துல் முன்தஹா எனும் இலந்தை மரம் எனக்கு காட்டப்பட்டது. அதன் பழங்கள் ஹஜ்ர் என்ற இடத்தின் கூஜாக்கள் போல் இருந்தன. அதன் இலைகள் யானைகளின் காதுகள் போல் இருந்தன. புகாரி 3207. அல்லாஹுவின் கட்டளைப்படி அதை மூட வேண்டியது மூடியதும், அது சிவப்பு மாணிக்கங்களாக அல்லது பச்சை மரகதங்களாக அல்லது அவற்றை போன்றதாக அது மாறிவிட்டது. அஹ்மத் 11853. அதன் வேறு பகுதியில் 4 ஆறுகள் இருந்தன. சல்சஃபீல், கௌசர் ஆகிய 2 ஆறுகள் உள்ளே இருந்தன மற்றும் யூப்ரட்டிஸ், நைல் ஆகிய 2 ஆறுகள் வெளியே இருந்தன. நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவற்றை குறித்து கேட்டேன். அவர், உள்ளே இருப்பவை 2 சொர்க்கத்தில் உள்ளவையாகும், வெளியே இருப்பவை 2 நைல் நதியும் யூப்ரட்டிஸ் நதியுமாகும் என்று பதிலளித்தார்கள். புகாரி 3207. அப்போது என்னிடம் 3 கிண்ணங்கள் கொண்டு வரப்பட்டன. பால் கிண்ணம், தேன் கிண்ணம், மது கிண்ணம் ஆகியனதாம் அவை. நான் பால் இருந்த கிண்ணத்தை எடுத்து அருந்தினேன். அப்போது என்னிடம், நீங்களும் உங்களுடைய சமுதாயத்தாரும் இயற்கை மரபை அடைந்துள்ளீர்கள் என்று சொல்லப்பட்டது. புகாரி 5610. நட்சத்திரம் மறையும் போது அதன் மேலானை, உங்கள் தோழர் முஹம்மது பாதை மாறவில்லை, வழிகடவும் இல்லை. அவர் மனோ இச்சைப்படி பேசுவதில்லை. அவர் பேசுவது அறிவிக்கப்படும் செய்தியை தவிர வேறில்லை. அழகிய தோற்றமுடைய வலிமை மிக்கவர் ஜிப்ரீல் அதனை கற்றுக் கொடுக்கிறார். அவர் தெளிவான அடிவானத்தில் இருக்கும் நிலையில் நிலை கொண்டார். பின்னர் இறங்கி நெருங்கினார். அது வில்லின் 2 முனையளவு அல்லது அதைவிட நெருக்கமாக இருந்தது. தனது அடியாருக்கு அவன் அறிவிப்பதை அவன் அறிவித்தான். அவர் பார்த்ததில் அவர் உள்ளம் பொய்யுரைக்கவில்லை. அவர் கண்டது பற்றி அவரிடத்தில் தர்க்கம் செய்கின்றீர்களா? சித்ரத்துல் முன்தஹாவுக்கு அருகில் மற்றொரு தடவையும் அவரை இறங்க கண்டார். அங்கேதான் சொர்க்கம் எனும் தங்குமிடம் உள்ளது. அந்த இலந்தை மரத்தை மூட வேண்டியது மூடிய போது அவரது பார்வை திசை மாறவில்லை, கடக்கவும் இல்லை. தமது இறைவனின் பெரும் சான்றுகளை அவர் கண்டார். திருக்குர்ஆன் 53வது அத்தியாயம் 1 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தது அல்லாஹுவை தான் என்ற கருத்தில் மஸ்ரூக் என்பார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வினவிய போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, இந்த சமுதாயத்தில் முதலில் விசாரித்தது நான் தான். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் ஜிப்ரீல் தான். ஜிப்ரீலை அவர் படைக்கப்பட்ட அந்த இயற்கையான தோட்டத்தில் மேற்கண்ட அந்த 2 சந்தர்ப்பங்களில் தவிர வேறு சந்தர்ப்பத்தில் நான் கண்டது கிடையாது என்று சொன்னார்கள். முஸ்லிம் 259. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 இறக்கைகள் இருக்க அவரது நிஜ தோட்டத்தில் அவரை பார்த்தார்கள். புகாரி 4856. பின்னர் நான் சுவனத்தில் நுழைக்கப்பட்டேன். அதில் முத்துக்களால் ஆன கயிர்களை பார்த்தேன். சொர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது. புகாரி 349. நான் சொர்க்கத்தில் பயணம் செய்தேன். அப்போது அங்கு ஓர் ஆறு இருந்தது. அதன் 2 மருங்கிலும் துளையுள்ள முத்து கலசங்கள் காணப்பட்டன. அப்போது நான், ஜிப்ரீலே, இது என்ன என்று கேட்டேன். அவர்,
இதுதான் உங்கள் இறைவன் உங்களுக்கு வழங்கிய அல் கௌசர் என்று கூறினார். அதன் மண் அல்லது அதன் வாசனை நறுமணமிக்க கஸ்தூரியாகும். அஹ்மத் 11570. நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன். அங்கு குடியிருப்போரில் அதிகமானவர்களாக ஏழைகளையே கண்டேன். நரகத்தையும் எட்டி பார்த்தேன். அதில் குடியிருப்போரில் அதிகமானவர்களாக பெண்களையே கண்டேன். புகாரி 3241. மகத்துவமும் கண்ணியமும் நிறைந்த இறைவன் என்னை மெஹ்ராஜுக்கு அழைத்து சென்றபோது நான் ஒரு சமுதாயத்தை கடந்து சென்றேன். அவர்களுக்கு செம்பினால் நகங்கள் இருந்தன. அவற்றால் தங்கள் முகங்களையும் மார்புகளையும் அவர்கள் காயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஜிப்ரீலே, இவர்கள் யார் என்று நான் கேட்டேன். இவர்கள் புறம் பேசி மக்களின் இறைச்சி சாப்பிட்டு அவர்களின் தன்மான உணர்வுகளை காயப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் என்று பதிலளித்தார்கள். அபூதாவூத் 4235. ஜிப்ரீல் என்னை அழைத்து கொண்டு மேலே சென்றார். நான் ஒரு உயரமான இடத்திற்கு வந்தபோது அங்கு நான் வானவர்களின் எழுதுகோள்களின் ஓசையை செவியுற்றேன். புகாரி 3342. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட போது சித்ரத்துல் முன்தஹா வரை கொண்டு செல்லப்பட்டார்கள். இது 6வது வானத்தில் அமைந்திருக்கின்றது. பூமியிலிருந்து வானத்திற்கு ஏறி செல்லப்படுபவை இங்கு வந்து சேர்ந்ததும் கைப்பற்றப்படுகின்றன. அதற்கு மேலிருந்து இறங்குபவை இங்கு வந்து சேர்ந்ததும் கைப்பற்றப்படுகின்றன. சித்ரத்துல் முன்தஹாவை தங்க வெறிப்பு மூடியிருக்கும். முஸ்லிம் 252. பிறகு என் மீது 50 தொழுகைகள் கடமையாக்கப்பட்டன. நான் முன்னேறி சென்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடைந்தேன். அவர்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டார்கள். நான் என் மீது 50 தொழுகைகள் கடமையாக்கப்பட்டுள்ளன என்று பதிலளித்தேன். அதற்கு அவர்கள், எனக்கு மக்களை பற்றி உங்களை விட அதிகமாக தெரியும். நான் பனு இஸ்ராயேலர்களுடன் பழகி நன்கு அனுபவப்பட்டுள்ளேன். உங்கள் சமுதாயத்தினர் இதற்கு தாங்க மாட்டார்கள். ஆகவே உமது இறைவனிடம் திரும்பி சென்று அவரிடம் குறைத்து தரும்படி கேளுங்கள் என்று சொன்னார்கள். நான் திரும்ப சென்று இறைவனிடம் அவ்வாறே கேட்டேன். அதை அவன் 40 ஆக்கினான். பிறகும் முதலில் சொன்னவாறே நடந்தது. மீண்டும் 30 ஆக்கினான். மீண்டும் அதை போலவே நடக்க இறைவன் 20 ஆக்கினான். பிறகு நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்றபோது அவர்கள் முன்பு போலவே சொல்ல இறைவனிடம் நான் மீண்டும் குறைத்து கேட்டபோது அவன் அதை 5 ஆக்கினான். பிறகு நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்றேன். அவர்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்க அதை இறைவன் 5 ஆக்கிவிட்டான் என்று கூறினேன். அதற்கு அவர்கள் முன்பு கூறியதைப் போலவே கூறினார்கள். அதற்கு நான் ஒப்புக்கொண்டு விட்டேன் என்று பதிலளித்தேன். அப்போது நான் எனது விதியை அமல்படுத்திவிட்டேன். என் அடியார்களுக்கு லேசாக்கிவிட்டேன். ஒரு நற்செயலுக்கு 10 நன்மைகளை வழங்குவேன் என்று அறிவிக்கப்பட்டது. புகாரி 3207. ஒவ்வொரு பகல் இரவிலும் அவை 5 நேர தொழுகைகள். ஒவ்வொன்றுக்கும் 10 நன்மைகள் வீதம் 50 ஆகும். ஒருவர் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று மனதில் எண்ணிவிட்டாலே அவர் அதை செய்யாவிட்டாலும் அவருக்காக ஒரு முழு நன்மை பதிவு செய்யப்படுகின்றது. அதை செயல்படுத்திவிட்டால் அவருக்கு அது 10 நன்மைகளாக பதியப்படுகின்றது. ஒருவர் ஒரு தீமையை செய்ய வேண்டும் என்று எண்ணி அதை செய்யாமல் விட்டுவிட்டால் எதுவும் பதியப்படுவதில்லை. அவர் அந்த தீமையை செய்துவிட்டால் அதற்காக ஒரே ஒரு குற்றமே பதிவு செய்யப்படுகின்றது என்று அல்லாஹ் கூறினான். முஸ்லிம் 234. அப்போது அவன் தன் தூதருக்கு 3 வழங்கினான். 1 5 நேர தொழுகைகள். 2 சூரத்துல் பக்ராவின் இறுதி வசனங்கள். 3 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயத்தை சார்ந்த அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்காதவருக்கு பெரும் பாவங்கள் மன்னிப்பு. அஹ்மத் 3483. என்னை குறைஷிகள் நம்ப மறுத்தபோது நான் காபாவின் ஹிஜ்ர் பகுதியில் நின்றேன். அல்லாஹ் எனக்கு பைத்துல் முகத்தஸை காட்சி அளிக்க செய்தான். அப்போது அதை பார்த்தபடியே நான் அவர்களுக்கு அதன் அடையாளங்களை விவரிக்கலானேன். புகாரி 3886. நான் மிஹ்ராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டு காலையில் மக்காவில் இருந்தபோது என்னுடைய இந்த பயண விஷயமாக நான் தாங்க முடியாத கவலை கொண்டிருந்தேன். மக்கள் என்னை பொய்யராக்கி விடுவார்கள் என்று அறிந்திருந்தேன் என்று கூறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக கவலையுடன் அமர்ந்திருக்கும் போது அங்கு சென்று கொண்டிருந்த அல்லாஹுவின் விரோதி அபூ ஜஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் வந்து அமர்ந்தான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், என்ன, ஏதேனும் புது செய்தி உண்டா என்று கிண்டலாக கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள். அது என்ன என்று அவன் கேட்டான். இன்று இரவு நான் அழைத்து செல்லப்பட்டேன் என்று கூறினார்கள். எங்கே என்று அவன் வினவிய போது பைத்துல் முக்கத்தஸ் என்று பதிலளித்தார்கள். அதற்கு பிறகு, இப்போது நீங்கள் எங்களுடன் இருக்கின்றீர்கள் என்றான். அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள். தனது கூட்டத்தாரை அழைத்து வந்ததும் அவர்களது முன்னிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மறுத்து விடுவார்களோ என்று பயந்த அவன் அந்த செய்தியை பொய்ப்படுத்துவதாக காட்டிக்கொள்ளவில்லை. உம்முடைய கூட்டத்தாரை நான் அழைத்து கொண்டு வந்தால் என்னிடம் அறிவித்ததை அவர்களிடமும் அறிவிப்பீரா என்று கேட்டான். அதற்கும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். உடனே அபூ ஜஹல், பனி காபின் லோய் கூட்டத்தாரே, வாருங்கள் என்று கூறினான். அவனை நோக்கி சபைகள் கிளர்ந்தெழுந்து வரத் தொடங்கி அவ்விருவருக்கும் மத்தியில் அமர்ந்தனர். என்னிடம் அறிவித்ததை உம்முடைய கூட்டத்தாரிடம் அறிவியுங்கள் என்று அபூ ஜஹல் கூறினான். இன்று இரவு நான் அழைத்து செல்லப்பட்டேன் என்று கூறினார்கள். எங்கே என்று அவர்கள் வினவிய போது பைத்துல் முக்கத்தஸ் என்று பதிலளித்தார்கள். அதற்கு பிறகு, இப்பொழுது நீங்கள் எங்களுடன் இருக்கின்றீர்கள் என்று அக்கூட்டத்தினர் கேட்டனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள். சிலர் கை தட்டியவர்களாகவும் சிலர் இதை கேட்டு ஆச்சரியமடைந்து தன் தலையில் கை வைத்து கொண்டும், நீர் அந்த பள்ளியை எங்களிடம் வர்ணனை செய்ய முடியுமா என்று கேட்டார்கள். அந்த ஊருக்கு சென்று பள்ளியை பார்த்தவரும் அந்த சபையில் இருந்தனர். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் வர்ணிக்கத் தொடங்கி தொடர்ந்து வர்ணித்து கொண்டிருக்கும் போது வர்ணனையில் எனக்கு சிறிது தடுமாற்றம் ஏற்பட்டுவிட்டது. நான் பார்த்து கொண்டிருக்கும் போது இகால் அல்லது உகைல் வீட்டு அருகில் பள்ளி கொண்டு வந்து வைக்கப்பட்டது. இப்போது அதை நான் பார்த்து கொண்டு அதை பார்த்தவாறே வர்ணித்தேன். நான் நினைவில் வைத்திராத வர்ணனையும் இத்துடன் அமைந்திருந்தது. இதை கேட்ட மக்கள், வர்ணனை விஷயத்தில் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவர் சரியாகத்தான் சொன்னார் என்று கூறினர். அஹ்மது 2670. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்ணுலக பயண நிகழ்ச்சி மக்கா வாழ்க்கையின் இறுதியில் நடைபெற்றது.